ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவன் தனது பாக்கெட்டில் இருந்த அந்த துப்பாக்கியை வெளியே எடுத்தான். அதன் குளிர்ந்த இரும்பு தன்மை மீராவின் இடையோரம் ஒரு கணம் உரசிய போது அவள் சிலிர்த்து போனாள். ஆதி அந்த துப்பாக்கியை எடுத்து அவர்கள் இருவருக்கும் மிக அருகிலேயே அந்த பட்டு மெத்தையின் ஓரத்தில் மெதுவாக வைத்தான். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அந்த துப்பாக்கியின் முனை மின்னியது. மீரா ஆச்சரியத்தில் பார்த்தவள், ஆதி சார், என்ன இது துப்பாக்கி என்று மீரா கேட்க, ஆதி அவளது இதழ்களை தீண்டியபடியே, அது ஒன்றும் இல்லடி, உன் கூட இருக்கும்போது இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, அதான். ஆனால் மீரா, ஒரு விஷயம் கவனிச்சியா? இதுக்கு முன்னாடி இந்த கண்ணை பார்த்தவங்களாம் பயத்தில் செத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இது இவ்வளோ அமைதியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தாண்டி. இந்த உலகத்தையே நடுங்க வைக்கிற ஆதி, இன்னைக்கு உங்ககிட்ட அடிமையாகி கிடக்கேண்டி என்று ஆதி சொன்ன அந்த வார்த்தைகள் மீராவிற்குள் ஒரு ரகசிய கிளர்ச்சியை உண்டாக்கியது. ஒரு பக்கம் அந்த துப்பாக்கி தந்த ஒரு விதமான த்ரில், மறுபக்கம் ஆதியின் அந்த தகிக்கும் உடல் சூடு. மீரா அவனது முகத்தை தனது இரு கைகளாலும் ஏந்தி அவனது கண்களை ஆழமாக பார்த்தாள். அந்த துப்பாக்கியை விட அவனது பார்வையில் இருந்த வேகம் அவளை அதிகம் காயப்படுத்தியது. ஆதி சார், நீங்கள் ஒரு சைக்கோ. ஆனால் இந்த சைக்கோ காதலில் சாகிறது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறியபடி மீரா அவனது சட்டையை இன்னும் தன் பக்கம் இழுக்க, ஆதி மீராவின் கூந்தலில் கை கோர்த்து அவளை முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். அந்த அறையில் எரியும் மெழுகுவர்த்திகளை விட அவர்களின் உடல்களில் எழுந்த வெப்பம் அதிகமாக இருந்தது. அந்த தனிமை தீவில் அலைகளின் ஓசைக்கு நடுவே ஒரு அசுரனின் ஆயுதமும் அவனது காதலின் அழகும் அந்த இரவின் ரகசியங்களை சுமந்து நின்றன. மெத்தையோரம் அவன் ஆயுதம் காவல் இருக்க, ஆதி மீராவை தனது முத்தங்களால் சிறைப்பிடித்தான். மெழுகுவர்த்திகளின் வெளிச்சம் மெல்ல மங்கி அந்த அறைக்குள் ஒரு மர்மமான செந்நிற இருள் படர்ந்திருந்தது. மெத்தையில் விரிந்து கிடந்த அந்த சிவப்பு ரோஜா இதழ்கள் ஆதி மற்றும் மீராவின் உடல் சூட்டில் நசுங்கி தங்கள் நறுமணத்தை இன்னும் தீவிரமாக வெளிப்படுத்தின. ஆதியின் ஒவ்வொரு அசைவும் அவனது முரட்டுத்தனமான முத்தங்களும் மீராவை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு சென்றிருந்தன. ஆதி மீராவின் கழுத்து வளைவுகளில் முகம் புதைத்து அவளது மென்மையான மேனியில் தனது அதிகாரத்தை அழுத்தமாக பதித்து கொண்டிருந்தான். மீரா அவனது அகலமான தோள்களை தனது கைகளால் இறுக கட்டிக்கொண்டு அந்த இன்பமான தவிப்பில் கண்களை மூடினாள். அவர்களின் மூச்சுக்காற்று ஒன்றோடு ஒன்று மோதி அனலை கிளப்பிக் கொண்டிருந்த அந்த உச்சக்கட்ட தருணத்தில் திடீரென ஆதி தன் அசைவுகளை நிறுத்தினான். அவனது கைகள் மீராவின் இடையிலிருந்து மெல்ல விலகின. மீராவின் மேல் படர்ந்திருந்தவன் சற்றென்று விலகி மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்தான். அந்த திடீர் குளிர்ச்சியும் ஆதியின் விலகலும் மீராவை நிலைக்குலைய செய்தது. கலைந்திருந்த சேலையையும் சிதறிய கூந்தலையும் ஒரு கையால் சரி செய்தபடி அவள் எழுந்து அமர்ந்தாள். மீரா தடுமாற்றத்துடன் ஏக்கமான குரலில், ஆதி சார், என்னாச்சு? ஏன் திடீர்னு எந்திரிச்சு போயிட்டீங்க என்று அவள் கேட்க, ஆதி பதில் சொல்லவில்லை. அவன் தனது சட்டையை சரி செய்து கொண்டு ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த காரிருண்ட கடலை பார்த்து கொண்டிருந்தான். அவனது முதுகின் தசைநார்கள் இன்னும் ஒரு விதமான இறுக்கத்துடனேயே இருந்தன. மீரா மெல்ல தவழ்ந்து அவன் பின்னால் சென்று அவனது அகலமான முதுகில் தன் முகம் சாய்த்தாள். ஆதி சார், என்னாச்சு உங்களுக்கு? என்னை பாருங்க, ஏன் இப்படி பாதியில் நிறுத்திட்டீங்க? உங்களுக்கு என் மேலே கோவமா என்று அவள் கேட்க, ஆதி மெல்ல திரும்பி மீராவின் முகத்தை பார்த்தான். அவனது கண்கள் இன்னும் சிவந்து காதல் கலந்த ஒரு தகிப்பில் மின்னிக் கொண்டிருந்தன. அவன் மீராவின் முகத்தை தனது பெரிய கைகளால் ஏந்தி கொண்டான். என்னடி பேசுகிற? உன் மேலே எனக்கு எப்போவுமே கோவம் வராது, ஆனால் இப்போ வேணாம். எதுக்கு சார், என்னாச்சு? இங்கே பாரு மீரா, இப்போ நான் உன்னை மொத்தமாக எடுத்துக்கிட்டா அது வெறும் இந்த ஒரு ராத்திரியோடு முடிஞ்சிடும். எனக்கு அது பத்தாதுடி. ஆதி சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை
என்று மீரா கேட்க ஆதி அவளது இதழோரம் தனது கட்டை விரலால் வருடியபடி, இங்கே பாரு மீரா, எனக்கு உன்னை இன்னும் நிறைய லவ் பண்ணணும். உங்ககிட்ட சின்ன சின்ன சண்டையெல்லாம் நிறைய போடணும். நீ அழுகும்போது உன்னை சமாதானப்படுத்தணும். நீ கோச்சிட்டு போகும்போது உன்னை இழுத்து வச்சு மிரட்டணும். உன் கூட நிறையா பேசணும். உன்னை நிறைய காதலிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ முழுசா இந்த ஆதியோட மீரான்னு எனக்கா மாறும்போது உன்னை நான் மொத்தமாக எடுத்துப்பேன். அன்னைக்கு இந்த உலகமே அழிஞ்சாலும் உன்னை விட மாட்டேன்டி என்று ஆதி கூற, ஆதி சொன்ன அந்த வார்த்தைகளில் இருந்த ஆழமான அன்பும் அவன் மீராவின் மேல் வைத்திருக்கும் அந்த மரியாதையும் மீராவின் இதயத்தை உருக்கியது. ஒரு முரட்டு அசுரனிடம் இப்படி ஒரு நிதானத்தையும் அழகான காத்திருப்பையும் அவள் எதிர்பார்க்கவில்லை. மீராவின் கண்களில் இருந்த ஆனந்த கண்ணீர் துளிகளாக வழிந்தது. ஆதி சார், எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் நிஜமாவே ஒரு கொலைகாரன்தான். ஆனால் அவங்க அன்பால் என்னை கொல்றீங்க. இவ்வளோ தூரம் எனக்காக யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்று கூற, மீராவின் கன்னங்களில் வழிந்த அந்த வெப்பமான கண்ணீர் துளிகளை ஆதி தனது விரல்களால் துடைக்கவில்லை. மாறாக குனிந்து அவளது கண்களில் வழிந்த அந்த நீர்த்துளிகளை தனது இதழ்களால் ஒற்றி எடுத்தான். ஏ மீரா, அழாத. உன் கண்ணிலிருந்து வர இந்த கண்ணீர் கூட என் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது. இது வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் மிச்ச கதை நம்ம மேன்ஷனில் இருக்கு என்று கூறியவன் அவளை மீண்டும் தன் பக்கம் இழுத்து அவளது நெற்றியில் ஒரு நீளமான ஆழமான முத்தத்தை பதித்தான். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் ஆதியின் முரட்டுத்தனமான காதலும் மீராவின் மென்மையான நிகழ்ச்சியும் இணைந்து அந்த தீவையை ஒரு சொர்க்கமாக மாற்றியது. அலைகளின் ஓசை தாளாட்ட அந்த தீவின் அறைக்குள் காதல் அனல் வீசிக்கொண்டிருந்தது. ஆதி மெத்தையின் ஓரத்தில் அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருக்க, மீரா ஆதியின் பின்புறம் அவனது அகலமான உறுதியான முதுகில் தனது முகம் சாய்த்து அமர்ந்திருந்தாள். அவனது தோள்களில் தனது கைகளை பிணைத்து கொண்டவளுக்கு ஆதியின் உடலின் வெப்பம் ஒரு போதையை தந்தது. மீரா கொஞ்சம் குரலில், ஆதி சார், இந்த வேலண்டைன்ஸ் டே இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. எனக்குன்னு ஒரு தனி தீவு, அழகான வீடு, அப்புறம் நீங்கள் ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த வைர கொலுசு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் காதல். எனக்கு இது போதும். ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து என்று ஆதியின் முதுகில் சாய்ந்தவாறு மீரா கேட்டுக்கொண்டிருக்க, ஆதி ஒரு கணம் அமைதியாக இருந்தான். பின் ஒரு மின்னல் வேகத்தில் அவளது கைகளை பற்றி அவளை தூக்கி தனக்கு முன்னால் திருப்பினான். அடுத்த நொடி மீரா ஆதியின் மடியில் ஒரு குழந்தையைப் போல வந்து விழுந்தாள். ஆதியின் ஒரு கை அவளது இடையை வளைத்திருக்க, மறு கை மீராவின் தாடையை தூக்கி அவனது கண்களை நேராக பார்க்க வைத்தது. ஆதி மீராவின் கண்களுக்குள் ஊடுருவி, எனக்கு என்னடி கொடுப்ப? உன்னையே நான் மொத்தமாக எழுதி வாங்கிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒன்று வேணும். இப்போவே அதை நீ கொடுத்தே ஆகணும் என்று ஆதி கேட்க, மீரா பதற்றமும் ஆவலும் கலந்து, என்ன சார், எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன் என்று மீரா கேட்க, ஆதி அவள் காதோரம் குனிந்து, இங்கே பாரு, இனிமே என்னை சார்னு கூப்பிடக்கூடாது. என்னை ஆதின்னு பேர் சொல்லி கூப்பிடு என்று ஆதி கேட்க, மீரா ஒரு நிமிடம் அதிர்ந்து போனாள். ஐயோ சார், என்ன சொல்கிறீங்க? நான் எப்படி உங்களை பேர் சொல்லி? என்னால் முடியாது. ப்ளீஸ் டி, என்னை பேர் சொல்லி கூப்பிடு. ஓ வாயிலிருந்து நான் அதை கேட்கணும். என்ன சார் நீங்கள்? அது என்னால் முடியாது என்று மீரா வெட்கப்பட, ஆதி அவளது இடையை இன்னும் சற்று இறுக்கி மிரட்டும் துணையில், இங்கே பாரு, இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன். ஆதின்னு ஒரு தடவை கூப்பிடு, இல்லைனா இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப முடியாது. உன்னை இங்கேயே அடைச்சி வச்சுப்ப.
என்று கூறியபடி அவனது பிடி இறுக்கியதில் மீராவிற்கு மூச்சு முட்டியது. ஆதியின் கண்களில் இருந்த அந்த தகிப்பு அவளை சம்மதிக்க வைத்தது. மீரா மெல்ல ஆதியின் சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தாள். அவனது முகத்திற்கு மிக அருகில் சென்று அவனது இதழ்களை தனது மூச்சுக்காற்றால் தீண்டினாள். மீரா குறும்புத்தனமான சிரிப்புடன், இப்போ என்ன, உங்களை இனிமேல் சார்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளோதானே? சரி. டே ஆதி, போதுமாடா? ஏய், என்னடி வாடா போடான்னு கூப்பிட்ற? ஆமாம், அப்படிதான் கூப்பிடுவேன். அது மட்டும் இல்லை, நீ ஒரு ரவுடி, பொறுக்கி, அசுரம், எப்படி வேணாலும் கூப்பிடுவேன் என்று மீரா சொன்ன அந்த வார்த்தைகள் ஆதியை சிலிர்க்க வைத்தன. ஆதி சிரித்து கொண்டே, ஏய், என்னடி சொன்ன? ரவுடி, பொறுக்கியா? ஏண்டி, எவ்வளோ தைரியம் இருந்தா என் மடியில் உட்காந்துக்கிட்டு என்னை எப்படி திட்டுவ? பின்ன என்ன, என்னை கடத்திட்டு வந்து பயமுறுத்தி என்னை பேர் சொல்லி கூப்பிடலன்னா விட மாட்டேன்னு மிரட்டுறீங்க. நீங்கள் ரவுடி தானே? ஆனால் இந்த ரவுடித்தனம் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதி என்று அவள் முதலாக அவனை பேர் சொல்லி அழைத்த அந்த தருணத்தில் ஆதிக்குள் இருந்த அசுரன் அப்படியே அடங்கி போனான். அவன் மீராவின் முகத்தை வருடி அவளது நெற்றியில் ஒரு நீளமான முத்தத்தை பதித்தான். ஏய் மீரா, இந்த ரவுடியை உனக்கு மட்டும்தான் பிடிக்கணும். இனிமே நீ கூப்பிடுற இந்த ஆதிங்கிற பேருக்கு தான் இந்த உடம்பு உயிரும் கட்டுப்படும். வேற எதுக்குமே இந்த ஆதி அடங்க மாட்டேண்டி என்று அவன் கூற, மீரா அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு அவனது கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்தாள். அந்த தனிமை தீவின் சொகுசு அறையில் காதலின் தகிப்பு மெல்ல தணிந்து ஒரு அமைதியான இதம் பரவியிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே கடலின் அலைகள் கரையை முட்டும் சத்தம் ஒரு மெல்லிய தாலாட்டை போல ஒலித்து கொண்டிருந்தது. ஆதியும் மீராவும் அந்த பெரிய பட்டு மெத்தையில் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக சாய்ந்து படுத்திருந்தனர். ரோஜா இதழ்கள் சிதறி கிடந்த அந்த மெத்தையில் ஆதியின் விரிந்த மார்பில் மீரா தனது தலையை சாய்த்து படுத்திருக்க, அவளது இடையை சுற்றி ஆதியின் ஒரு கை இரும்பு பிடியாய் அரவணைத்திருந்தது. மீரா அவன் மார்பில் விரல்களால் கோலமிட்டபடி மெல்ல பேசத் தொடங்கினாள். ஆதி, இந்த நாள் சீக்கிரம் முடிய போகுதில்ல, ஆனால் இது எனக்கு பத்தலை. அடுத்த நாள் காலையில் விடியும் போது நம்ம மறுபடியும் அந்த மேன்ஷனுக்கு போகணும். அங்கே இந்த மாதிரி நம்ம க்ளோஸாக இருக்க முடியாதுல்ல என்று மீரா பேசிக்கொண்டிருக்க, ஆதி அவளது கூந்தலை மெல்ல கோதிவிட்டு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். ஆதியின் கண்கள் அந்த அறையின் சீலிங்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தன. நானும் அதாண்டி யோசிக்கிறேன். இந்த நிமிஷம் இப்படி நிலமாக போகக்கூடாதான்னு தோணுது. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் விஸ்வா, அவன்கிட்ட இப்போ நான் ரொம்ப பொய் சொல்கிறேன். அவனுக்கு நான் உண்மையாக இல்லை. அதாண்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, நீங்கள் விஸ்வா சார்கிட்ட இந்த விஷயத்தை எப்போ சொல்ல போகிறீங்க? ஒருவேளை சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா? விஸ்வா சார் கூட ரொம்ப ஃபீல் பண்ணார் உங்களை நினச்சி. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நான் ஒரு தடையாக வந்துட்டேனோன்னு எனக்கு தோணுது என்று மீரா பேச, ஆதி அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். என்னடி பேசுகிற? நீ தடை இல்லை, நீ என்னோட பலம். கண்டிப்பாக நான் விஸ்வா கிட்ட தைரியமாக பேசுவேன். அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான்டி. கண்டிப்பாக நம்ம காதலை ஏற்றுப்பான். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஒருவேளை அவர் நம்மளை ஏற்றுக்கலன்னா, ஒருவேளை நம்ம 2 பேர்த்தையும் அவர் பிரிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது? உங்கள் மேலே கோவப்பட்டா என்று மீரா பயப்பட, ஆதி சிரிப்புடன், இங்கே பாரு மீரா, விஸ்வா என்னை தண்டிக்கணும்னு நினச்சா இந்த ஆதி சந்தோஷமாக ஏற்றுப்பேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டி. என் விஸ்வாக்காக உன்னையும் உனக்காக விஸ்வாவையும் எப்போ விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எதுவும் பயப்படாத. சீக்கிரமே இந்த விஷயத்தை அவங்கிட்ட சொல்லி
உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மேன்ஷன்லேருந்து உன்னை தூக்கிட்டு போயிடணும். நமக்குன்னு இதே மாதிரி ஒரு அழகான உலகத்தை உருவாக்கி அங்கே உன்னை இந்த அசுரன் ஒரு மகாராணி மாதிரி வச்சிருப்பேன் என்று ஆதி கூற மீரா வெட்கத்தில் அவன் மார்பில் முகம் புதைத்தாள். மகாராணி மாதிரிலாம் வேணாம், இந்த சைக்கோக்கு ரவுடிக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்தால் போதும் என்று மீரா கூற அவள் சொன்ன அந்த வார்த்தையில் ஆதி மீண்டும் கிறங்கி போனான். அவளது கன்னத்தில் வழிந்த ஒரு சிறு வேர்வை துளியை தன் இதழ்களால் ஒற்றி எடுத்தான். மீரா, ஃப்யூச்சரை பற்றி பேசி இந்த அழகான நைட்டை வேஸ்ட் பண்ணாதடி. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போது இந்த நிமிஷம் என் மடியில் இருக்க, உன் மூச்சு காத்து என் மேலே படுது, எனக்கு இது மட்டும் போதும் என்று கூறியபடி அவன் அவளை இன்னும் நெருக்கமாக தன் பக்கம் இழுக்க அவளது அந்த சிவப்பு சேலை மீண்டும் அவனது கைகளால் சிதைக்கப்பட்டது. ஆதியின் முரட்டுத்தனமான காதலும் மீராவின் மென்மையான தவிப்பும் மீண்டும் அந்த மெத்தையில் மோதிக்கொண்டன. எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதியின் அந்த தகிக்கும் ஸ்பரிசத்தில் மீரா தன்னையே மறந்து போனாள். அந்த தீவின் இரவு அவர்களின் இரகசிய பேச்சுக்களையும் ஆழமான காதலையும் தனக்குள்ளேயே புதைத்து கொண்டது. சிறிது நேரம் சென்றது. அடர்ந்த நள்ளிரவு. வானத்தில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள அந்த தனிமை தீவு இப்போது அமைதியின் பிடியில் இருந்தது. ஆதி மீராவை மெல்ல அந்த கப்பலில் இருந்து கரைக்கு அழைத்து வந்து தனது கருப்பு நிற காரில் அமர வைத்தான். காரின் உள்ளே இருந்த ஏசி குளிர்ச்சி ஒரு பக்கம், ஆதியின் பார்வை தந்த வெப்பம் ஒரு பக்கம் என மீரா ஒரு விதமான கிறக்கத்தில் இருந்தாள். கால் ஆள் அரவரமற்ற சாலைகளில் சீறி பாய்ந்தது. மீரா ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த இருட்டை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கழுத்தில் ஆதியிட்ட முத்தங்களின் சுவடுகள் இன்னும் கனன்று கொண்டிருந்தன. ஆதி ஒரு கையால் ஸ்டியரிங்கை பிடித்துக்கொண்டு மறு கையால் மீராவின் விரல்களை கோர்த்து தன் மடியில் வைத்து கொண்டான். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி அமைதியாக வர்ற? இந்த டே எவ்வளோ அழகாக இருந்தது, எல்லாம் கனவு மாதிரி இருக்குடி என்று ஆதி கூற மீரா ஆதியின் கையை இறுக பற்றி, ஆதி, இது கனவாக இருந்தா நான் எப்போவுமே தூங்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் மேன்ஷன் நெருங்க நெருங்க எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை விஸ்வாசார் முடிச்சிட்டு இருந்து நம்ம 2 பேத்தையும் பார்த்தா என்ன ஆகும் என்று மீரா கூற ஆதி சிறு சிரிப்புடன், யார் அவனா? ஏண்டி, அவனை பற்றி உனக்கு சரியாக தெரியல. இந்நேரம் தலைவன் போதையில் செம்ம தூக்கத்தில் இருப்பான் என்று பேசிக்கொண்டே மீராவின் கைகளை கோர்த்தபடி ஆதி அவன் காரை இயக்கி கொண்டிருந்தான். கார் இப்போது மேன்ஷனின் பிரம்மாண்டமான மதில் சுவரை நெருங்கியது. பிரதான வாசலில் செக்யூரிட்டிகள் இருப்பார்கள் என்பதால் ஆதி தனது காரை யாரும் கவனிக்காத அந்த தோட்டத்தின் பின்பக்க சந்து வழியாக திருப்பினான். அங்கே இருந்த ஒரு சிறிய இரும்பு கதவின் அருகே கார் நின்றது. மீரா மெல்ல தனது களைந்திருந்த சேலையையும் கூந்தலையும் சரி செய்து கொண்டு காரின் கதவை திறக்க முயன்றாள். ஓகே, நான் போயிட்டு வரேன், விடிஞ்சது பார்க்கலாம், நீங்கள் போய் நல்லா தூங்குங்க என்று கூறிவிட்டு அவள் இறங்க முயன்ற அந்த நொடி ஆதி மின்னல் வேகத்தில் அவளது கரத்தை பற்றி தன் பக்கம் இழுத்தான். மீரா நிலை தடுமாறி மீண்டும் அவன் மார்பில் வந்து விழுந்தாள். என்னடி, உனக்கு அவ்வளோ அவசரமா? என்கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சு போகிற என்று ஆதி கேட்க மீரா மூச்சிறைக்க அவனை பார்த்தாள். காரின் உள்பக்க சிறிய விளக்கு வெளிச்சத்தில் ஆதியின் முகம் இன்னும் வசீகரமாக தெரிந்தது. ஐயோ ஆதி, என்ன பண்ணுறீங்க? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. யார் பார்த்தா எனக்கு நடி, இன்னைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேவோட கடைசி நிமிஷம், இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்று கூறியவன் அவளது முகத்தை வழிமறைத்து அவளது இதழ்களை தனது ஆளுமையால் சிறைப்பிடித்தான். அது ஒரு நீண்ட ஆழமான முத்தம். மீராவிற்கு தனது இதயம் வெடித்து விடுமோ என்பது போன்ற ஒரு உணர்வு. அவனது கை மீராவின் இடையை வளைத்து தன் பக்கமாக இன்னும் இறுக்கிக் கொண்டது. அவனது சட்டையின் வாசனை மீராவை முழுமையாக ஆட்கொண்டது. ஆதி அவளது காதோரம் தாகமான குரலில்,
இப்போ போடி, போய் நல்லா தூங்கு. ஆனால் உன் கனவுல நான் தான் வருவேன். நாளை காலையில் நீ எந்திரிக்கும்போது உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வலியும் இந்த ஆதியோட ஞாபகத்தை உனக்கு கொடுக்கும் என்று கூறிவிட்டு அவளது கழுத்தில் ஒரு சிறிய முத்தத்தை அடையாளமாக இட்டு அவளை விடுவித்தான். மீரா முகம் சிவக்க ஒரு முறை அவனை ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு காரில் இருந்து இறங்கினாள். மீரா அந்த சிறிய கதவு வழியாக மேன்ஷனின் பின்பக்க தோட்டத்திற்குள் நுழைந்தாள். சேலை தரையில் படாதவாறு ஒரு கையில் பிடித்து கொண்டு அந்த இருட்டில் பூனை போல நடந்தாள். ஆதியின் கார் மெல்ல அந்த இடத்தை விட்டு நகரும் சத்தம் அவளுக்கு ஒருவித நிம்மதியை கொடுத்தது. கடவுளே, யாரும் பாத்திரக்கூடாது என்று வேண்டிக்கொண்டே ஒரு நிழல் போல சத்தமில்லாமல் தனது அறையை நோக்கி வேகமாக ஓடினாள் மீரா. ஆதியின் கார் பிரதான மேன்ஷன் வாயிலுக்குள் நுழையும் போது அவனது மனநிலை வானில் மிதப்பது போல இருந்தது. மீராவுடன் கழித்த அந்த ஒவ்வொரு வினாடியும், அவளது இதழ்களின் சுவையும் அந்த தனிமை தீவின் வாசனையும் அவனது இரத்தத்தில் இன்னும் ஊறிக்கொண்டிருந்தது. தனது கருப்பு நிற காரை போர்டிகோவில் நிறுத்திவிட்டு மிக இயல்பாக விசிலடித்தபடி ஹாலுக்குள் மகிழ்ச்சியுடன் நுழைந்தான். ஹாலுக்குள் நுழைந்த ஆதிக்கு ஒரு நொடி இதயம் நின்று துடித்தது. மேன்ஷனின் அந்த பிரம்மாண்டமான ஹாலில் ஒரே ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருக்க சோஃபாவில் விஸ்வா அமர்ந்திருந்தான். அவனது கையில் ஒரு மதுக்கோப்பை இருந்தது. ஆனால் அவன் அதை குடிக்கவில்லை. தரைப்பகுதியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். ஆதியை கண்டதும் அவன் நிமிர்ந்தான். அவனது கண்கள் சிவந்து முகம் டென்ஷனில் தகித்து கொண்டிருந்தது. ஆதி சுதாரித்து கொண்டு எதையும் காட்டிக்கொள்ளாமல் அவனை கடந்து செல்ல முயன்றான். விஸ்வா கம்பீரமான ஆனால் கோபம் கலந்த குரலில், டே ஆதி, ஒரு நிமிஷம் நில்லு. எங்கடா போயிருந்த? எவ்வளோ நேரம் உனக்கு கால் பண்ணியிருக்கேன், ஃபோன் ரீச்சே ஆகலை. நீ எங்கே இருந்தா என்று விஸ்வா கேள்விகளை எடுத்து வைக்க ஆதி நின்றான். அவனது முதுகுக்கு பின்னால் விஸ்வாவின் கண்கள் ஒரு வேட்டைக்காரனைப் போல துளைத்தன. ஆதி சாதாரணமாக, டே, அது ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி, அதான் சிட்டிக்கு வெளியே போயிருந்த. அங்கே சிக்னல் சுத்தமாக இல்லை. அதான்டா உன் கால் ரீச் ஆகலை போல. ஏண்டா, எனக்காக நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த? டே, நீ சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே, இவ்வளோ நேரம் முழிச்சிருக்க என்று ஆதி சாதாரணமாக சமாளித்து கொண்டிருக்க விஸ்வா மெல்ல எழுந்து ஆதிக்கு முன்னால் வந்து நின்றான். ஆதியின் சட்டையில் இருந்த அந்த ரோஜா இதழ்களின் வாசனையும் அவனது முகத்தில் இருந்த அந்த திருப்தியும் விஸ்வாவிற்கு எதையோ உணர்த்தியது. என்னடா சொன்ன? பிஸ்னஸ் பார்ட்டியா? எல்லாம் போய் சொல்ல கற்றுக்கிட்டோம் மச்சா. எல்லாம் புதுசாக இருக்குடா. இத்தனை வருஷம் நம்ம ஒன்றா இருந்திருக்கோம். என்கிட்ட இந்த மாதிரி நீ எதையும் மறைச்சது இல்லைல்ல. ஆனால் இப்போ நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறடா. அது மட்டும் எனக்கு புரியுது. ஏண்டா, நான் அவ்வளோ வேண்டாதவன் ஆயிட்டேனா? இப்போலாம் என்னை விட்டுட்டு நீயே எங்கேயோ தனியாக போகிற. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. என்கிட்ட போய் வர சொல்கிற. இன்னும் என்னென்ன பண்ண போகிற என்று விஸ்வா பேச ஆதிக்கு தொண்டை வறண்டது. தன் உயிர் நண்பனிடம் இப்படி பொய் சொல்வது அவனுக்கே ஒருவித குற்ற உணர்வை தந்தது. டே விஸ்வா, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுற. எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்ததுடா. அதான் தனியாக ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை மச்சான் என்று ஆதி கூற விஸ்வா ஆதியின் சட்டை காலரை பற்றி உணர்ச்சி வசப்பட்டு, என்ன சொன்ன? லாங் டிரைவ் போனையா? அதுவும் தனியா? ஏண்டா, உனக்காக நான் இங்கே எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த ஊரில் நமக்கு எவ்வளோ எதிரிங்க இருக்காங்க, எல்லாம் உனக்கே தெரியும். உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் பயத்தில் செத்துட்ருக்கேன்டா. நீ என்னடான்னா ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு லாங் டிரைவ் போனேன்னு அசால்ட்டாக சொல்கிற. என்கிட்ட எதையும் மறைக்கிறாதி, எனக்கு அப்படி தான் தோணுது என்று விஸ்வா கூற விஸ்வாவின் அந்த ஆதங்கம் ஆதியை உலுக்கியது. ஆதி அவனது கைகளை பற்றி கொண்டு அவனை சமாதானப்படுத்த முயன்றான். டே மச்சான், கோவப்படாதடா. நான் உன்னோட ஆதி. உங்ககிட்ட இருந்து நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கலடா.
டேய், நம்ம 2 பேரும் அப்படியே பழகியிருக்கோம். மச்சான், நீ நினைக்கிற மாதிரி இதோ கிடையாதுடா. உங்ககிட்ட நான் எல்லாமே சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்டா என்று ஆதி கோர விஸ்வா அவனது கைகளை உதறிவிட்டு, என்ன சொல்ல போற? எதுவும் வேணாம் ஆதி. உனக்கு என் மேலே இருந்த அந்த உரிமை இப்போ குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். நீ இஷ்டத்துக்கு இருடா, நான் உன்னை கேள்வி கேட்க மாட்டேன். அவ்வளோதான் மச்சான், எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இனிமேல் நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டேன். நீ உன் இஷ்டப்படி ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும் என்று விஸ்வா வேதனையில் கூறிவிட்டு தன் கையில் இருந்த மதுக்கோப்பையை ஓரமாக வைத்துவிட்டு மாடிப்படி வழியாக விறுவிறுவென்று தன் அறைக்குள் சென்றான். ஆதி அப்படியே அந்த ஹாலில் ஒரு சிலையாய் நின்றான். தன் காதலுக்காக தன் நண்பனின் நம்பிக்கையை சிதைக்கிறோமோ என்ற பயம் அவனுள் எழுந்தது. இவை அனைத்தையும் மாடிப்படியின் இருட்டில் மறைந்து நின்று மீரா பார்த்து கொண்டிருந்தாள். ஆதி மற்றும் விஸ்வாவுக்கு இடையே நடந்த அந்த மோதல் அவளது இதயத்தை சுக்குநூறாக உடைத்தது. ஆதி மெல்ல தலை நிமிர்ந்து மீரா நின்ற திசையை பார்த்தான். இருவரது கண்களும் சந்தித்து கொண்டன. அந்த பார்வையில் இன்றைய இரவின் காதலும் இப்பொழுது நடந்த காதலின் வலியும் கலந்திருந்தது. ஆதி சைகையாலேயே அவளை அறைக்குள் செல்லுமாறு சொல்லிவிட்டு தானும் வெளியே சென்றான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.